வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயாச்சும் அதிர்ஷ்டம் அல்லது ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது நடந்து வாழ்க்கை மாறிராதா அப்படின்னு எல்லாருமே வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வேணும்னா நம்ம மாற்றணும். சில விஷயங்களை மாற்றுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். உலகத்தின் தலை சிறந்த சொல் என்றால் அது செயல். அந்த செயலால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதிவாக இது இருக்க போது. பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் சனி பயிற்சி மற்றும் 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு. பார்க்காதவர்கள் சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதே குரு பகவான். சுத்தம், ஒழுக்கம், நன்னடத்தை, மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் போன்ற நற்குணங்கள் படைத்தவர்கள் நீங்கள். காசை விட கௌரவம் பெரிதென நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்தில் நம்ம எப்போதுமே பூஜை அறையில் பேசாத ரகசியம் கூட படுக்கை அறையில் நாம் பேசுவோம். படுக்கறையில் தான் ஒளிவு மறைவு இல்லாமல் பல ரகசியங்கள் அங்கே பகிரப்படும். கணவன் மனைவி அந்யோன்யம், குடும்பத்தில் மிக முக்கியமான சம்பவங்கள், விஷயங்களை கலந்துரையாடுறது, மேலும் கல்லாப்பட்டி, பீரோ, பர்சு போன்ற இடங்கள் வைத்திருப்பது, பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருப்பது, இவை அனைத்துமே பெட்ரூமில் தான். அப்படிப்பட்ட அந்த பெட்ரூமில் சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைத்தால் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் நடக்கும். அதிசயம், ஆச்சரியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அப்படிப்பட்டதில் முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், மீன ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இரும்பு ஆகாது. காரணம், உங்களுடைய மீன ராசிக்கு குருவான் மகரத்தில் 11 நீசம் அடைந்து விடுகிறார். பழைய இரும்பு, துருப்பிடித்த இரும்பு பாத்திரங்கள் போன்றவற்றை உங்களுடைய படுக்கை அறையில் வைக்காமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது. தீப்பிடித்த அல்லது கருப்பு துணி போன்றவைகளை படுக்கை அறையில் பயன்படுத்துவது குறைத்து கொள்வது நல்லது. உங்களுடைய பெட்ரூமில் கருப்பு நிற துணிகளை வைத்துக்காதீங்க. கரு நீளமும் வைத்து கொள்ளாதீர்கள். தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றும் உடைந்த கண்ணாடி, உடைந்த புகைப்படங்கள் போன்றவை இல்லாமல் இருப்பது நல்லது. ஸோ இதெல்லாம் முதல்ல நீங்கள் தவிர்த்துருங்க. இதற்கு அடுத்தபடியாக படுக்கை அறையில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கலசம் இல்லை செம்பு மாதிரி கூட இருக்கலாம், அதில் பச்சரிசி போட்டு நிறைய படுக்கை அறையில் அதை எப்பொழுதுமே வைத்து கொள்ளுங்கள். இது முதல் விஷயம். ஸோ அப்படி செய்கின்ற பொழுது கணவன் மனைவியிடையே காதல் அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் குறையும். அதேபோல் திருமண தடை உள்ளவர்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்து உங்களுடைய தலைமாட்டுக்கு அருகில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து அதை புறாக்களுக்கோ பறவைகளுக்கோ உணவாக நீங்கள் போடுகின்ற பொழுது தொடர்ந்து இதை நீங்கள் செய்து கொண்டே வந்தால் நிச்சயம் விரைவிலேயே திருமண யோகங்கள் கிடைக்கும். அதேபோல் பிரிந்த கணவனை ஒன்று சேர்வதற்கும் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடியது நீர் திரவம். கண்டிப்பாக பெட்ரூம் அறைகளில் பச்சை கற்பூரம் கலந்த ஜலத்தை, நீரை வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தெளிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கெட்ட விஷயங்கள் அழிந்தோடி நல்ல விஷயங்கள் வந்து சேரும். ஸோ அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. வாசனை திரவியங்கள் போன்றவற்றை படுக்கை அறையில் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பை பெற்றுத்தரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. மேலும் மீன் வளர்க்கக்கூடிய ஒரு தருணம் இருந்தால் அதை அந்த ஃபிஷ் டேக்னு சொல்லக்கூடிய விஷயத்த பெட்ரூமில் வச்சு வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மூன்றாவது, நிச்சயமாக மீனராசிக்காரங்களுக்கு பெண் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உண்டு. அதாவது கன்னி பெண்களுடைய கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய தொடர்புகள் உண்டு. ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய இஷ்ட தெய்வமான பெண் தெய்வத்தினுடைய புகைப்படங்களை பெட்ரூமில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். 3ஐயும் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்குண்டான மாற்றம் உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? இந்த போய் பிடிச்சிருந்த லைக் பண்ண மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.